கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று சாம்பல் புதன்கிழமை அன்று இந்த லெந்து காலத்தின் ஆரம்பம் ஆகி வருகிறதை நாம் உணர்கிறோம். இந்த 40 நாட்கள் அநேகர் உபவாசம் எடுப்பீர்கள், இல்லை சில காரியங்களை விட்டுவிடலாம் என்ற சிந்தையோடு தேவனுடைய பிரசனத்திலே இருப்பீர்கள். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறும்போது, ஆண்டவரே, நீர் எங்களோடு இன்னும் இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர், எங்களுக்காக நீர் மறித்தீர் என்ற அந்த நிச்சயத்தை எங்களுடைய இருதயத்திலே நீர் வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த 2 காலங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்பார்கள், சில காரியங்களை விட்டுவிடலாம் என்ற சிந்தையோடு இருந்திருப்பார்கள். ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கலைப்பின் மத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஆராதனையில் கடந்து வரும்போதும் நீர் ஒவ்வொருத்தரோடும் இடைப்படும், ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசும். எங்கள் துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய். முழுமையாய் இந்த நேரத்தில் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே நாம் துதி நேரத்துக்குள் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரை உம்மை துதிக்க, ஜெபிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த சிலாக்கியத்துக்கும் பாக்கியத்துக்கும் கோடான கோடி சோதரம் ஆண்டவரை. அப்பா, இந்த சாம்பல் புதன் அன்று ஆண்டவரை நீரே கத்தவை எங்களோடு கூட இருந்து இந்த லெந்து காலத்திலும் கத்தவை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கத்தவை நீர் பேசும்படியாக செபிக்கிறோம். இந்த துதி வேளையில கத்தவை நீர் ஆண்டவரை எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனையில கத்தவை உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக எங்கள் அன்பு ரட்சகரும் மீட்பருமாக இயேசப்பா உங்களுடைய நாமத்தை கொண்டு செபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே.
பிதாவே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்கள் புகழை கொடுத்த வாய்ப்புக்காகவும் சிலாக்கியத்துக்காகவும் உங்கள் கோடான கோடி சோத்திரம் ஆண்டவர். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் நீர் ஒருவரே ஆண்டவர். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதி ஆண்டவர். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, எங்கள் பரலோக ராஜாவே. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவனீரே. என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவனீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒருபோதும் மறவேனையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒருபோதும் மறவேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணித்தேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை
வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசுபரனே என் ஜீவபூதே, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே திருவழியினாலே, இரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே திருவழியினாலே, இரட்சகரே என் இயேசுவே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேச குமாரனே, ஊழியம் கொள்ளாமல் ஊழியம் செய்ய வந்த நேச குமாரனே, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவோ பூமி அவதரித்தீர். இழந்ததை தேடவும் ரட்சிக்கவோ பூமி அவதரித்தீர். அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே, உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே, உலகத்தின் பாவங்கள் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நீரே, சிலுவையில் உம் அன்பை வெளிப்படுத்தி பலியாக ஈந்தவரே, சிலுவையில் உம் அன்பை வெளிப்படுத்தி பலியாக ஈந்தவரே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. வல்லவரே என் மீட்பர் நீரே, இயேசுபரனே என் ஜீவபூதே, ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ, குறையற்ற ரத்தம் சிந்தி ரட்சித்தீரே திருவழியினாலே, இரட்சகரே என் இயேசுவே, ரட்சித்தீரே திருவழியினாலே, இரட்சகரே என்
பிதாவை நன்றி செலுத்துகிறோம். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே யார் முதல் கடைசி மட்டும் எங்களை ஆசிரியத்து வழி நடத்தும் பலப்படுத்தும். எல்லாம் வல்ல இயேசுப்பா உங்களை நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். அன்பின் ஆண்டவரே, எங்கள் துதி நேரத்தில் எங்களோடு நீர் கடந்து வந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகமாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய ஜீவனையை எங்களுக்கு நீர் கொடுத்து ரட்சிப்புக்குள் நீர் வழிநடத்தினதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எந்த காலங்களிலே நாங்கள் கடந்து செல்லும்போது உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர்பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கிற நேரத்திலையும் எங்களோடு நீர் கடந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையை முழுமையாய் இந்த கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் மாறாத இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் செலுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். சேர்த்துக் கொள்வோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றோட ஆகாரத்தை எங்களுக்கு என்று தான், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோட நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். தியானத்துக்காக இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 யோவான் 2வது அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 17 முடிய. 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 15. உலகத்தில் உள்ள வைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினுடானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தானுடைய தானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது கர்த்தருடைய வசனம். Today's Bible reading for meditation taken from 1 John chapter 2 verses 15 to 17. 1 John chapter 2 verse 15. Do not love the world or the things of the world. If anyone loves the world, the love of the Father is not in him. For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. And the world is passing away, and the lust of it. But he who does the will of God abides forever. This is the word of the Lord. Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் நாம் சபைக்கு போகக்கூடாத நிலைமையிலே கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். இல்லங்களிலே இருந்து ஆராதனையை பின்பற்றி வருகிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்று பரிசுத்த நற்கரணை எடுக்க இம்மட்டும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய கருத்தலை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். இன்று நாம் சாம்பல் புதன்கிழமை அனுசரிக்க இருக்கிறோம். ஸோ இந்த ராத்திரி அன்று இந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனை லெந்து காலங்களிலே முதல் நாளாய் காணப்படுகிறது. இன்று ஆரம்பிக்கிறது. அநேகர் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறதற்கு தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய தீர்மானங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று ஆரம்பித்து இன்னும் 6 ஞாயிறன்று இந்த லெந்து காலங்கள் கடந்து செல்லும். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டரோடு இந்த லெந்து காலங்கள் முடிய இருக்கிறது. இந்த லெந்து காலங்களிலே நாமும் அநேக புதிய காரியங்கள் செய்ய ஆண்டவருடைய கருத்திலே ஒப்பு கொடுப்போமாக. சிலர் உபவாசம் எடுப்பார்கள். சில பொருட்களை அருந்தாமல் காணப்படுவார்கள். டிவியை பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட்டில் ரொம்ப நேரம் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நிறையா
தீர்மானங்கள் எடுக்கிறதற்கு இந்த காலங்கள் அப்படியாய் காணப்படுகிறது. அந்த காலங்களிலே வித்தியாசமாக இருந்தது. என்ன என்று சொன்னால், அநேக விளம்பரங்கள் இந்த மாதிரி காணப்படாமல் இருக்கிறது. ஆனாலும் தேவன் எப்பொழுது அந்த காலங்களிலே வழி நடத்தினாரோ அப்படியே இந்த காலத்திலையும் வழி நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த லெந்து காலங்களை கொஞ்சம் ஒரு சீரியஸாக எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுக்கிற நிலைமையிலே கடந்து செல்லுகிற ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ண வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். சாம்பல் புதன்கிழமை அனுசரிக்கிற நேரத்திலேயும் ஆண்டவரே, நாங்களும் பாவ மன்னிப்பை பெற்று புதிய உடன்படிக்கைக்குள் மோடு கடந்து வர நீ கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த வசனங்களுக்காக நன்றி. தியானம் செய்யும் போது நீர் உடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அடியே நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொள்கிறேன். என் வாய் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமென். நாம் வாசிக்க கேட்ட பாகத்திலே நாம் கடந்து செல்லும் போது ஒரு பாகம் என்ன நினைவுக்கு வருகிறது? லூக்கா 4வது அதிகாரம் 13 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்கு சாத்தான் என்ன செய்கிறான்? வகை தேடுகிறான். இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். தண்ணீர் ஆகாரம் ஒன்றும் இல்லாத நிலைமையில இருந்தார். 40 நாளை முடித்த பிறகு அவருக்கு பசி வந்தது. அப்போ அந்த பசி வரும்போது சாத்தான் என்ன செய்கிறான்? அந்த சூழ்நிலையை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவையே சோதிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய சோதனைக்கு இணங்காமல் அவனுக்கு எதிராக நின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அதே இதை நாம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஏதோ தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாம் ஏவாளாக கொண்டு வைத்து இந்த கனியை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்றார். ஆனால் சாத்தான் அவரை சோதிக்கிற நேரத்திலே கீழே விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் மூலமாய் உலகத்துக்கு பாவம் வந்ததென்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே 2 விதமான மக்களை நாம் பார்க்கலாம். ஒன்று இயேசு கிறிஸ்து, ஒன்று ஆதாம் ஏவாள். ஒருத்தவங்க இணங்கி போனாங்க, ஒருத்தவர் எதிர்த்து நின்றார். அந்த எதிர்த்து நின்றது நிமித்தம் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வாசிக்க கேட்ட பாகத்தை நாம் சற்று தியானம் செய்ய இருக்கிறோம். நான் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது விசேஷமாக 16வது வசனத்தை பார்க்கும்போது அதில் 3 விதமான இச்சையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று சரீரத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இன்னொன்று கண்களின் இச்சை. மூன்றாவது வாழ்க்கையின் பெருமை. இந்த 3 இச்சைகளை குறித்து யோவான் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அவர் என்ன சொல்றார்? உலகமே இல்லாமல் போய்விடும், இந்த இச்சைகளும் இல்லாமல் போய்விடும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் மாத்திரம் ஆசீர்வதித்து பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த 3 காரியத்தையும் சுருக்கமாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம் என்றால் மாம்சத்தின் இச்சை. முதல்ல நான் சொன்ன வண்ணமாக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஏவாளை குறித்து அதனை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சர்ப்பமானது ரொம்ப ஒரு ஞானம் உள்ளதாய் காணப்பட்டது. அப்போ சர்ப்பம் ஏவாளிடத்திலே ஆண்டவர் இப்படி சொன்னாரா அப்படி சொன்னாரா என்று சொல்லி அவளை வஞ்சித்து அந்த
சரீரத்துக்கு உள்ள ஒரு அந்த இச்சையை அவள் மேற்கொள்ளுகிறதற்கு இல்லை அதுக்கு இணங்குகிறதற்கு ஏவாள் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கனி பாம் நல்லா அழகா இருந்துச்சு. அப்போ எங்க போகுது? சரீரத்தில் உள்ள இச்சைக்கு அது போகிறது என்று நாம் பார்க்கிறோம். I can identify with it. நாமும் என்ன செய்யறோம்? அப்படியாக காணப்பட்டிருக்கிறோம். ஒரு கதையை சொல்லுவாங்க. இந்த காலத்திலே இந்த மாம்சத்தின் இச்சைக்கு இணங்குகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, சோதனைகள் இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, இப்ப நம்ம வெளியே போகும்போது என்னத்தை பார்க்கிறோம்? கண்ணுங்கள் எங்க போகிறது? ஒரு சாதாரண கடைக்கு போவாது. எங்க KFC இருக்கோ இல்ல மேக்டொனால்ட் இருக்கோ, இப்போதைக்கு பார்த்த போனா ஃபேமிலி மார்ட் இருக்கும். இந்த மாதிரி இடங்களிலே கண்ணு போகுது. ஏன் இந்த மாதிரி ஒரு சிந்தை வருது அப்படின்னு சொன்னா, மாம்சத்தின் இச்சையை அதுக்கு இணங்குகிறதுக்கு, அதுக்கு இச்சைக்கு கீழ்ப்படுகிறது காணப்படுகிறது. இல்ல ஒரு பீஸாவை பார்க்கறாங்க, இல்ல ஒரு பிக் மேக்கை பார்க்கறாங்க. when you go through the town, அநேக ஆகாரத்துக்கு உள்ள சரீரத்தின் இச்சைகளை பூர்த்தியாக்குகிற தன்மையுள்ள ஆகாரங்களை அநேகர் அதை பார்த்த உடனே என்ன வருது? ஆசை வருது. அப்போ அவங்க சாப்பிட்டாலும் சரி, ஆனா இதை பார்த்த உடனே அதுலயும் நம்ம ஒரு கையை வைக்கணும், அதையும் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு இது பண்ணணும். அதனால நீங்க பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எத்தனை பேர் ஒபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிறு பெருசு, வெயிட்டு கூட, BMI ரொம்ப கூடையாய் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி காரியத்தை நாம் பார்க்கும்போது, முதலாவது நம்மளுடைய மாம்சத்தின் இச்சைக்கு இணங்கி வரணும், அதை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சிந்தை வருகிறது. இந்த காலங்களிலும் அப்படித்தான் அநேக காரியங்கள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நம்ம காரியத்தை செய்து கொண்டு இருக்கலாம், ஆனாலும் இவ்விதமான காரியம் வரும்போது சாத்தானுடைய சூழ்ச்சிக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ இப்படியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன செய்து கொண்டு இருந்தார்? உபவாசித்து ஜெபித்துக் கொண்டு 40 நாள் முடித்து வரும்போது சாத்தான் என்ன செய்யறான்? நீ பசியா இருப்பீரே, இந்த கல்லுகளை அப்பமாக்கி நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ சாத்தான் எங்க அவனுடைய சிந்தை போகிறது? அந்த மாம்சத்தின் பசியை தீர்க்கிறதற்கு சோதிக்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனுடைய சோதனைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். ஏவாளோ அந்த கனியை அவ்வளவு ருசியா இருக்கும் என்று எண்ணி சாப்பிட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ இப்படியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏவாளுக்கும் என்ன பெரிய ஒரு வித்தியாசம் காணப்பட்டது? சோதனைக்கு இணங்கினால் இயேசு கிறிஸ்து சோதனைக்கு எதிர்த்து நின்றார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த லெந்து காலங்களிலே கடந்து செல்லும் போது இந்த மாம்சத்தின் இச்சையை என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் ரொம்ப கஷ்டம். KFCயே சாப்பிட்டு இருக்கிறவங்கள KFC சாப்பிடாதீங்கன்னு சொன்னார், அது ஒரு பெரிய சோதனையாய் இருக்கும். அன்னாலும் சில காரியங்களை உள்ளே கொண்டு இருக்கிற நேரத்திலையும் அதை நிறுத்த வேண்டும், இல்லை அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்றால் கஷ்டம். ஆனாலும் தேவனுடைய தயவினால் இதை செய்ய முடியும் என்ற சிந்தை நம்மளுடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். சில காரியங்களை விட்டுவிடுங்க. மாம்சத்தை பிரியப்படுத்துகிற சில காரியங்களை இந்த லெந்து காலங்களிலே விட்டு விட்டீங்கன்னா அது தொடர்ந்து
வாழ்க்கையிலே ஒரு பங்காக வரும் என்று சொல்றேன். இரண்டாவது காரியம் யோவான் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், கண்களின் இச்சை, the lust of the eyes. கண்ணு பார்க்க போனவங்கள முதல்ல இந்த கண்ணு தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்குது. பார்க்கும்போது எது கொஞ்சம் நல்லா இருக்குது, அது என்ன செய்யுது, ஒரு ஆசையாய் இல்லை ஒரு விருப்பமாய் வந்து நம்மளுடைய சரீரத்துக்கு அது சரீரத்தின் சிந்தைகளை எண்ணங்களை இல்லை அதை திருப்திப்படுத்துகிற ஒரு சிந்தை வருதென்று நாம் பார்க்கிறோம். பார்க்கிறது இச்சை, நிறைய காரியங்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு நாளிலே எத்தனை காரியங்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல நான் சொன்ன வண்ணமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை என்ன சொல்லுது, each saw the fruit. முதல்ல ஏவாள் பார்க்கிறார், அதன் பிறகு அந்த இச்சை வருகிறது. அது பார்வைக்கு நல்லதா இருந்தது என்று கண்டால். பாருங்க, நாம் எல்லாரும் பார்வையை பயன்படுத்துகிற ஜனங்களாய் இருக்கிறோம். We are strongly affected by what we see. என்னத்தை நம்ம பார்க்கிறோம் அதுதான் நம்மளுக்கு ஒரு பாதிப்பையோ இல்லை ஒரு ஆசீர்வாதத்தையோ உண்டு பண்ணுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களிலே கம்ப்யூட்டர்ஸ் நிறையா இருக்குது, இன்டர்நெட்டு, கெட்ட படங்கள், அநேக விளையாட்டுகள், இதெல்லாம் நிறையா அந்த டிவிலேயோ இல்லை அவங்க ஹேண்ட்ஃபோன்லேயோ இப்படியா இருக்குதுன்னு நான் பார்க்கிறேன். அப்போ இந்த ஹேண்ட்ஃபோனை வைக்கும்போது அந்த கண் அதில் போயிடுச்சின்னு சொன்னால் அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டம். ஒரு கிராஃபிக்ஸ் மாதிரி ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அப்போ 3 பேர் இருக்கிறாங்க ஒரு குடும்பத்தில். அப்பா உட்காந்துருக்கிறாரு, அம்மா உட்காந்துருக்கிறாங்க, மகன் உட்காந்துருக்கிறாங்க. சாப்பாடு மேசையில் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அம்மா என்ன செய்கிறாங்க, ஹேண்ட்ஃபோன் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. மகன் ஹேண்ட்ஃபோன் வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி, இது அந்த கண் இச்சை அது இதில் போயிடுச்சு, அதனால் இந்த மாம்சத்தின் இச்சைக்கு அவங்களுக்கு டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பாட்டை இவர் எடுத்து சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து என்ன செய்ய முடியும், உனக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லை, நீ கம்ப்யூட்டரே பார்த்து ஹேண்ட்ஃபோனே நீ பார்த்துட்டு. இதனால நிறைய குடும்பங்களில் ஐக்கியமெல்லாம் இல்லாமல் போகுது. ஏன், இந்த கண்ணுக்கு வந்து என்ன தேவை, அந்த ஹேண்ட்ஃபோனு, அதில் போடுற நியூஸோ இல்லை அதில் சொல்கிற ஜோக்கோ இல்லை அதில் பார்க்குற படங்களோ இதுதான் முக்கியத்துவமாக இருக்கு. எந்த ஒரு குடும்பம் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு போகும்போது ஹேண்ட்ஃபோனை வச்சு விளையாடாமல் இருக்கிறாங்க, சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க 2 வயசு 3 வயசுன்னா உடனே அவங்களுக்கு இருக்கும் இதை வாங்கி கொடுத்துருது. கெடுக்கிறது யாரு? பெற்றோர்கள். அப்போ சின்ன வயசுல இருந்தே இதை பார்த்து பார்த்து ருசித்து 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 ஊறி போனவங்ககிட்ட போயிட்டு இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி? தாத்தானுடைய சூழ்ச்சி முழுமையாய் உள்ளுக்கு இருக்குது. இங்கே கண்கள் மூலமாய் பார்க்கிறது மூலமாய் இருக்கிறது. அது எப்படி சொல்கிறாங்க, அந்த ஐ கேண்டிங்வாங்க, கண்ணுக்கு ஒரு இனிப்பை கொடுக்கிறது. ஸோ இதை தான் என்ன செய்கிறாங்க, கவனம் ரொம்ப செலுத்துகிறாங்க. ஏன், சாத்தானுடைய சூழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு இந்த சரீரத்துக்கோ இந்த கண்களுக்கோ எந்த அதிகாரம் வல்லமை கிடையாது. ஸோ அதனாலே பார்க்கிறதெல்லாம் ஏவலை போல நலமாக இருக்கும். கெட்டதா இருந்தாலும் சரி, அது அவங்களுடைய பார்வைக்கு நல்லதா தான் தெரியும். ஆனால் அதிலே எவ்வளவு கெடுதல் இருக்கு அப்படின்ட்டு உணர்கிறது கிடையாது. நான் பார்த்தேன், அது எனக்கு வேண்டும். போன வாரம்
சேவனில் நான் சொல்லிட்டு இருந்தேன். சிம்சோனை பற்றி சொல்லும்போது அவன் இன்னொரு தேசத்துக்கு போறான். பெலிஸ்தியர் மத்தியிலே ஒரு அழகான பெண்ணை பார்த்திருக்கிறான். வீடுக்கு திரும்பி வந்து பெற்றோர் இடத்துல சொல்றான், நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்தேன், அழகை இருந்தா அவ எனக்கு வேணும், அவ எனக்கு பிரியமானவளாய் இருக்கிறாள் என்று சொல்லி இந்த கண்ணின் இச்சைகளுக்கு சிம்சோன் இணங்குவதன் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை எப்படி கஷ்டமாய் முடிந்தது என்று பாருங்கள். கண்களின் இச்சை, அழகானதை பார்த்துட்டா அது எனக்கு வேணும், சுவையானதை பார்த்துட்டா அது எனக்கு வேணும். டயபெட்டிஸ்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்? கண்களின் இச்சையாலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதையும் சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு ஆசை, ஒரு விருப்பம் வருகிறதை என்று பார்க்கிறோம். அப்படியே நம்ம செய்யக்கூடாததை செய்தோம் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த விளைவுகளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு டாக்டருக்கும் இதுக்கும் எல்லாத்தையும் நடந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதனாலே கண்களின் இச்சைகளுக்கு நாம் இணங்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் பார்த்தோம் என்றால் உலகத்தின் உள்ள ஒரு பெருமை. திருப்பி ஏவாள் இடத்துல போவோமே. அப்போ ஏவாள் என்ன செய்யறாரு? பார்க்கிறாரு. பார்த்துட்டு அது சரீரத்தினுடைய இச்சைக்கு விருப்பமானதாய் இருந்தது என்று கண்டார்கள். அதன் பிறகு சாத்தான் வஞ்சித்த வண்ணமாக, உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவனை போல ஞானியாய் இருப்பாய், நல்லது கெட்டது அறிந்து கொள்ளுகிறதற்கு உனக்கு அந்த வழி திறக்கப்படும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்யறாங்க? இணங்கி வர்றாங்க. ஏன்? ப்ரைட் ஆஃப் லைஃப். ஏன்? ஆண்டவரை போல நான் இருக்கணும், ஆண்டவருடைய ஞானம் எனக்கு இருக்கணும், நானும் பெரிய ஞானியாக காணப்பட வேண்டும். அந்த ஒரு சிந்தையோடு அந்த கனியை புசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Eve was tempted to know what God knew. ஆண்டவருக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ஏவாளுக்கு ஒரு ஆசை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நிறைய சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை அந்த சர்ப்பம் உண்டு பண்ணி வைத்திருக்கிறதை ஏவாள் அறியாமல் இருக்கிறார். எப்படி ஆண்டவரை வந்து சாத்தான் சோதிச்சானோ அவ்விதமாக ஏவாளையும் சோதிச்சான் என்று நாம் பார்க்கிறோம். ஒருத்தர் மேற்கொண்டார்கள், ஒருத்தர் இணங்கி போனார்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். The Satan even resorted to quoting scriptures to tempt Christ. ஆண்டவரே எழுதினவர் அவர்கிட்ட வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சாத்தான் வஞ்சிக்கிறான் என்று பார்க்கிறோம். அந்த மூன்று காரியங்களிலும் வேதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். சாத்தானுக்கு வேதம் தெரியாதுன்னு, ஆனால் நம்மளுக்கு மேலே அவனுக்கு தெரியும். அதனாலே அவனோடு நம்ம எதிலையும் தர்க்கத்திலே போனோம் என்று சொன்னால் ரொம்ப கவனமாய் நம்ம செய்ய வேண்டும். அதன் பிறகு வேதம் என்ன சொல்லுகிறது? சாத்தான் இயேசுவை சோதித்த பிறகு அவர் அப்பாலே போ சாத்தான் என்று சொன்ன வார்த்தைக்கு அவன் இணங்கி போனான் என்று பார்க்கிறோம். பெருமை என்னைக்குமே ஆண்டவருக்கு பிரியமில்லை. நான் அவனோட மேலாக உள்ளவன், நான் இன்னும் பரிசுத்தன், அவன் பேயை பிடிச்சவன் அப்படின்ட்டு இதை நம்ம என்ன நினைக்கிறது இல்லை. இது ஒரு பெருமையின் வாழ்க்கையின் பெருமையின் இச்சையான ஒரு ஆவியாக இருக்குது. எப்படி நம்மளை பற்றி நம்ம நினைச்சிக்கிறோமோ அது உண்மையாகவே தளத்தில் இருக்கும். நான் ரொம்ப பரிசுத்தவான்,
2 பேரும் போனாங்க ஆலயத்துக்குள்ள. பரிசேயன் ஒருத்தன் போனான், இன்னொருத்தர் பாவி ஒருத்தர் போனான். பரிசேயன் சொல்றான், நான் பெரிய பரிசுத்தவான், நான் டைட்ஸ் எல்லாம் கொடுப்பேன், நான் எல்லாத்தையும் சரியா செய்வேன். அந்த பாவி மாதிரி இல்லை அப்படின்னு பிள்ளைக்கு காட்டுறான். பாவி என்ன சொல்றான், ஆண்டவரே நான் பாவி தான், என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்துகிறான். ஒருத்தன் உயர்த்துகிறான், ஒருத்தன் தாழ்த்துகிறான். தாழ்த்துகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று வேதத்தை நாம் பார்க்கிறோம். என்ன இருக்கு பெருமைப்படுகிறதுக்கு? நான் இவ்வளவு சம்பளம் எடுக்கிறேன், நான் இத்தனை வீடு வச்சிருக்கிறேன். சில பேர் 3-4 வீடு வச்சுக்கிட்டு பெருமையாக சொல்லுவாங்க, என்கிட்ட இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது சேவா கொடுத்துருக்குறேன், எனக்கு சேவா காசே போதும் பாருங்க வாழ்க்கையிலே. ஆனால் போகும்போது அந்த 4 வீடையும் தூக்கிட்டு போவாங்களா? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது பாருங்க இவ்வளோ ஒரு பெருமை, தன்னைத்தானே உயர்த்துகிறது. அதான் யோவான் சொல்றார் 3வது காரியம், the pride of life. ஐயா, வாழ்க்கையிலே வருகிற ஒரு பெருமை. God hates pride. அதை வந்து நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. பெருமையை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இறுதியாக என்ன சொல்ல ஈடுபட்டு என்ன சொன்னார், இன்று நாம் சாம்பல் புதன்கிழமை அனுசரிக்கும் போது 40 நாள் ஆண்டவர் மேலே நம்மளுடைய கவனம் இருக்க வேண்டும். சாத்தான் எல்லா விதத்திலையும் வந்து நம்மை மேற்கொள்ளுகிறதற்கு, குழப்பி கொடுக்கிறதற்கு சித்தம் கொண்டு இருப்பான். He may tempt your flesh. சரீரத்தை என்ன செய்வான்? வஞ்சிக்கிறவனாய் காணப்படுவான். இல்லை, அதில் சரீரத்துக்கு ஒரு இச்சையை கொடுத்து ஆகாரத்து மேலே, சந்தோஷங்களின் மேலே அவன் என்ன செய்வான்? ஒரு டிசையர், ஒரு ஆசையை உண்டு பண்ணுவான். 2வது என்ன செய்வான்? கண்களை இச்சைக்குள்ளே வழி நடத்துவான். எதை பார்க்கக்கூடாது அதை பார்க்கிற மாதிரி அவன் செய்வான். 3வது என்ன செய்வான்? He may tempt you with pride. ஐயா, ஒரு பெருமையை அவன் வைத்து நம்மளை சோதிக்கிறதற்கு சித்தம் கொண்டு கடந்து செல்வான் என்று பார்க்கிறோம். He will tempt you in all 3 ways. ஒரு வழியில செய்யலாம், இல்ல எல்லா 3 வழியிலும் செய்யலாம். And Christ showed us that even though we are fallible, we are able to be faithful and victorious. ஆண்டவர் என்ன காட்டினார் என்று சொன்னார், நாம் மாம்சத்திலே இருக்கிறவர்கள் கீழே விழுகிறதற்கு சித்தம், விழுகிறதற்கு முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசமாய் இருக்கும்போது நாம் வெற்றி பெற்றவர்களாய் காணப்படுவோம். நம்மளுடைய சோதனைகள் மத்தியிலையும் நாம் ஜெயம் கொள்ள முடியும். எப்படி? இப்பொழுது ஆண்டவர் மேலே கண்களை நாம் வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மேலே பசியாய் இருக்க வேண்டும். தாழ்மையான ஒரு சிந்தை இருக்கும்போது ஆண்டவர் உண்மையாகவே நம்மளை ஆசீர்வதிக்க இருக்கிறார். ஆதாம் ஏவாள் சோதனைக்கு கீழ்ப்படிந்தார்கள், விழுந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ எதிர்த்து நின்று ஜெயம் பெற்றார் என்று பார்க்கிறோம். Let us use this time of Lent to focus on Jesus. இந்த லெந்து காலங்களில் நான் நேரத்தை செலவு பண்ணி இயேசுவின் மேலே பார்வையை வைத்தால் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். லெந்து காலத்தை அனுசரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றே நாம் தீர்மானம் செய்வோம். வருடத்திலே முதல் நாள் அன்று சில ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் இது செய்ய போகிறேன், அது செய்ய மாட்டேன் எடுத்துருப்பீங்க. எத்தனை பேர் இந்த 1.5 மாதத்தில் செய்தீங்களோ தெரியாது. ஆனால் ரெண்டு காலங்கள் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலையை
நமக்குத்தான் செய்வதற்கு அதிகாரம் உண்டு என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த லெந்து காலங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு முயற்சி எடுங்க. ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய வல்லமையிலே கடந்து செல்லும் போது உண்மையாகவே ஆண்டவர் நம்மளுக்கு வெற்றி பெற கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலங்கள் ஒரு ஆசீர்வாதமான காலமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, யோவான் சொன்ன விதமாக மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, வாழ்க்கையின் பெருமை, இந்த 3 காரியங்களையும் இந்த லெந்து காலங்களில் நாங்கள் விட்டுவிட்டு உமக்கு மாத்திரம் பிரியமான காரியங்களை செய்ய எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த நாளன்று சாம்பலில் நாங்களும் உட்கார்ந்து பாவங்களுக்காக அழுது வெற்றி பெற நீர் கிருபை தாரும். பாவங்களை மேற்கொண்டு இந்த 3 இச்சைகளையும் மேற்கொண்டு உமக்கு பரிசுத்தமான பிள்ளைகளை வாழ என் கிருபை தாரும் ஆண்டவர். உம்முடைய நாமம், உம்முடைய வல்லமை எங்களோடு இருந்து கடந்து வர வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த 2 காலங்களிலும் எங்களோடு நீர் கடந்து வாரும். எடுத்த தீர்மானங்களை நாங்கள் கைப்பற்றி அதன்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்ய வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட அன்யோன்ய ஐக்கியம், தேவ வழிநடத்தல், தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஷாலோம் அலைக்கே. கர்த்தர் உங்களை முழுமையாய் ஆசீர்வதிப்பாராக. 2 காலங்களிலே கடந்து செல்லும் போதும் வித்தியாசமான பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்க வேண்டும் என்று அடியை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம் போல இந்த ஞாயிற்றுக்கிழமை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நான் சபையிலே இருப்பேன். இதுவரைக்கும் பரிசுத்த நாட்களிலே பங்கு பெறாத பிள்ளைகள் யாராவது இருந்தால் நீங்கள் வந்து பந்தியிலே பங்கு பெற வேண்டும் என்று தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். இது தேவனுடைய உடன்படிக்கையின் பந்தியாய் இருக்கிறது. ஆயத்தமாய் நீங்கள் வருவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் உங்களை 2 காலங்களிலே ஆசீர்வதிப்பாராக. பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கை இன்னும் அப்படியாக காணப்படுகிறது. வெளியே போகும்போதும் வரும்போதும் சுகாதாரத்தோடு நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அடியை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.